பீர் மட்டும் வாங்கி கொடுங்கடா. 2 நிமிஷம் டப்பு டப்பு பாட்டு வாங்கி கிளம்புறோம். சும்மா எத்தனை வாட்டி அடிப்ப? பார்த்துட்டேன், அந்த கருப்பு வண்டி தானே. சரி வை, வந்துட்டேன். என்னன்னா ஆச்சு? இருமா, பார்ட்டி வந்துட்டு இருக்கு. சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் சரண்டர் ஆயிட்டாங்களாம் சார். சார் 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 சொல்லிடுறேன் சார். சார் சார் எனக்கு தெரியும் சார். சார் 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 அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 4 பேர் நேற்று மாலை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களை இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி வச்சிருக்கிறேன், சிரிக்கிற? உங்களுக்கு அரசியல் தொடர்பு ஏதாவது இருக்கா? நீங்க சரண்டர் ஆனதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? அமைச்சரால பாத்தீங்க. எத்தனை கோடி வாங்குனீங்க? யார் மூலமா வாங்குனீங்க? போலீஸ்க்கு பயந்து சரண்டர் ஆனீங்களா? சொல்லுங்க. சார் எவ்வளவு பணம் வாங்குனீங்க? பத்திரிக்கையாளர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன சார் எங்க முன்னாடியே இப்படி பண்றீங்க? நாங்கள் கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கோ இல்லை ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக தப்பிக்க மாட்டோம். அப்படி நாங்கள் தப்பிக்க பார்த்தோம் சொல்லி எங்களை சுட்டு கொண்டா அது திட்டமிடப்பட்ட படுகொலை, மர்டர் பிளான். அதுக்கு காரணம் இவர் தான். அதான் சரண்டர் ஆனோம். சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க சார். என்ன சார் பதில் சொல்லுங்க சார்? சார் சிசி 843 தாஸ் வகைரா. அருமை பிரகாசம். செருப்பு கீழே விட்டுருங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. தம்பி பேர் சொல்லுங்க. அருமை பிரகாசம். தாப்பனார் பேர் ஞானோதயம். போன மாதம் அக்டோபர் 25 நீங்கள் கடத்தப்பட்டீரா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, வாயால் சொல்லணும். ஆமாம் சார். எத்தனை பேர் கடத்தினாங்க? 4 பேர். போன மாதம் அக்டோபர் 25 இதோ இந்த தாஸ், பகலவன், சேகர், கேசவன்கிற 4 பேர் தானே கடத்தினாங்க உன்னைய? இல்லை சார், இவங்க இல்லை சார். ஆ இவங்களாம் இல்லை சார். தம்பி பயப்படாத, பயப்படாத. இன்னொரு வாட்டி நல்லா பாரு. இந்த 4 பேர் தானே? இல்லை சார். இல்லைப்பா, நல்லா பாரு. இந்த 4 பேர் தான் சரணடைஞ்சிருக்காங்க. இல்லை சார், இவங்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை. இல்லையா?
அது வந்து இவரான இந்த என்ன புட்டுக்குச்சா? என்ன ஓய் உனக்கு ராசியே இல்லைங்க. இங்கே எழுத்து போடு. எதுக்கு சார்? போடு. சொல்லியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி வச்சிரு. சார் அந்த 4 பேத்தையும் வண்டியில் ஏற்றிட்டாங்களாம், வந்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது? வேலை வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. நம்ம எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம்ல. கையெழுத்து போட்டேல, அதான் ரிலீஸ். நம்மளை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுங்கிறத தான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அப்படி சொன்னேன். அப்புறம் குற்றவாளியாக இருந்தால் தானே என்கவுண்டர் பண்ண முடியாது. நிரபராஜ் தானே, என்ன வேணா பண்ணலாம். கொஞ்சம் கோவப்படாத பொறுமையா இருங்க, வந்ததும் பேசிக்கலாம். என்னங்க 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 அது? விட்டுடுங்க அவனை. என்னங்க ஏதுற அந்த பணம்? ஏது ஏதுன்னு கேட்கறேன், பதில் சொல்லு. ஏய் எங்கடா ஓடுற? எவ்வளவு பெரிய திருட்டு. என்னங்க விடுங்க அவனை. அவனை விடுங்க நீங்க. நித்யா, உனக்கு தான் சம்பாதிக்க துப்பு இல்ல, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்னடி சொன்ன நீ? அடிக்கிறேன் உள்ள சரி. சரியா வருங்க. கட்சி காசு அடிக்கிறீங்க. அவன் எங்கே தப்பிச்சு போயிடாம பாத்துக்கடா. என்ன வண்டியா கட்சி ஆபீஸுக்கு போ. என்ன இது கேப்டன் படத்தில் ஒரு விசாரணை சீன் மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்த? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நான் பணத்தோடு எஸ்கேப் ஆனோன்னா நீங்கள் எல்லாரும் போய் எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு என்னை தூக்கி உள்ளே வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் அதை பண்ணல. அதுவும் இல்லாமல் என்னை 2வது வாட்டி கடத்திருக்கீங்க. இப்போ அந்த ஆண்டவனே நினச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டர் பிரம்மா வேறு இருக்கான். அவன்கிட்ட எப்படி தான் தப்பிக்க போகிறீங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். போலீஸ்கிட்ட என்ன சொன்னேன்? மூச்சு கூட விடல. அப்போ பிரம்மா கிட்ட எங்களை பற்றி எதுவுமே சொல்ல? சத்தியமாக சொல்லல. அப்போ பணம் இங்கே என்கிட்ட தான் இருக்குது. நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பிரம்மா கையால் நீங்கள்லாம் சாகாட்டி பேசினபடியே பாதி பாதி கொடுத்துடணும். சரி, அப்போ எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, உன்னை விட்டுரும். என்ன சத்தியம்? போலீஸ்க்கு எங்களை பற்றி எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம். எங்கள் அப்பா அவங்களை சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். கிளம்பலாம். கிளம்பலாமா? இப்படியே வா. ஆமாம். முகமுடிலாம் போடல, நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, பார்த்து.
எங்கள் அப்பா மேலே சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேப் எடுத்துகிட்டு போய் 5 காப்பி போடுறீங்க. உங்களுக்கு ஒன்று, போலீஸுக்கு ஒன்று, மினிஸ்டருக்கு ஒன்று, பத்திரிக்கைக்காரங்களுக்கு ஒன்று அனுப்புங்க. அப்புறம் பாருங்கள் கவர்மெண்ட் இந்த கேஸை எப்படி ஊற்றி மூடுதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் எத்தனை காப்பி வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சீக்கிரம். நம்ம டாக்டர்னு எடுக்க போகிற படத்துக்கு ஒரு சீன் யோசிச்சேன். ஆரஞ்சு பழம் வச்ச ஒரு சீன். ஆரஞ்சு பழம்? என்னடா சீனு? ஃபஸ்ட்டு டேரக்டர் கிட்ட தான் சொல்லுவேன். ஏய், நம்ம இன்னும் சீன் யோசிக்கிற அளவுக்கு ஃப்ரீ ஆகல. க்ளோஸ். பஸ்ஸு, நீங்கள் சாவுலேருந்து பொழைப்போமான்னு யோசிக்கிறீங்க. நாங்கள் பொழைச்சி என்ன செய்யலான்னு யோசிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோட வர்றோம் பஸ்ஸு. ஏய்,